ட்வீட் போடுறதும், சம்பிரதாயத்துக்காக அறிக்கை விடுறதும், சம்பிரதாயத்துக்காக நானும் மக்களோட மக்களா இருக்கிறேன் காட்டிக்கிறதும், சம்பிரதாயத்துக்காக மழை தண்ணியில நின்று போட்டோ எடுக்கிறதும், எனக்கு அதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. பட் என்ன பண்றது, நம்மளும் சம்பிரதாயத்துக்காக சில நேரத்தில் அந்த மாதிரி செய்ய வேண்டியதா போயிடுது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருக்கணும். என்ன ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தனா நினைச்சிட்டு இருக்கிற அவங்க தமிழ்நாட்டில் அவங்களுக்கு எங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவங்களோட உரிமைகளுக்காகவும் அவங்களோட உணர்வு பூர்வமாக இருப்பேன். எப்பவுமே அப்படிதான் இருப்பேன். எல்லோருக்கும் வணக்கங்க. தமிழ்நாட்டுல புதுசா ஒருத்தர் கட்சி தொடங்கி இருக்காரு. ஃப்ரெஷ்ஷா அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருக்கு இந்த மாநிலத்து மேல உள்ள அக்கறையும், இங்க இருக்கிற மக்கள் மேல உள்ள அக்கறையும், குறிப்பா பெண்கள் மேல உள்ள அக்கறையும் பேசக்கூடிய தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு தான் இந்த பதிவு. மகளிர் உரிமை தொகை திட்டம் பயன்படக்கூடிய பெண்களை 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க 1000 ரூபாய் பிச்சை காசு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு பெண்களை இழிவாவும் கொச்சையாவும் அன்னைக்கு பேசியிருந்தாங்க. அவங்களை எதிர்த்து ஒரு கேள்வியோ ஒரு கண்டனமோ ஒரு பதிவுல கூட நீங்க பண்ணல. அன்னைக்கே தமிழ்நாட்டு பெண்கள் மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு அக்கறை இருக்குன்னு நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் ப்ரோ. எப்ப நீங்க மணிப்பூர் மாநிலத்தை தமிழ்நாட்டு மாநிலத்தோட ஒப்பிட்டு பேசுனீங்களோ அப்பவே இங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுது. உங்களுக்கு புரிதல் பத்தலன்னு. ஒரு மாநிலம் இன்னைக்கும் அமைதி இல்லாம இருக்கு. ஒரு வன்முறையை கட்டுப்படுத்த முடியாத ஒரு கையாளாகாத அரசு, மக்கள் உயிர்கள் அங்க போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க அரசாங்கம் இருக்கு. அந்த மாநிலத்தை தமிழ்நாட்டு மாநிலத்தோட ஒப்பிட்டு நீங்க பாத்தீங்களா ஒரு பார்வை, அந்த பார்வையில தான் கோளாறு. 234 தொகுதி 200 தொகுதி நிச்சயம்னு இருமாப்போடு சொல்லக்கூடிய திமுகவுக்கு 75 வருட கால கட்சி வரலாறு உண்டு. இங்க யாருமே கட்சி ஆரம்பிச்சனையும் முதல்வர் ஆயில களத்துல இறங்கி போராடினாங்க. எத்தனை போராட்டம், எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை உண்ணாவிரதம், எவ்வளவு பேர் கைது, எவ்வளவு நாள் சிறை வாழ்க்கைன்னு மக்களுக்காக போறனாலதான் இன்னைக்கு திமுக ஆட்சி பொறுப்புல இருக்கு. இங்க எந்த மன்னரும் ஆட்சி செய்யல. கடலூர், விழுப்புரம், சென்னை, திருவண்ணாமலைன்னு 4 மாவட்டங்கள் பாதிக்கப்படும் போது சென்னை மக்களை, பாதிக்கப்பட்ட மக்களையே உங்க இடத்துக்கு வர சொல்லி போட்டோ ஷூட் நடத்துற விஷயம் இது இல்ல. மக்களுக்காக களத்துல சேறு சகதி புயல் மழைன்னு பார்க்காம மக்களுக்காக துணை நிக்கிறது பேருதான் மக்களாட்சி. மேடை கிடைச்சா என்ன வேணாலும் பேச நினைச்ச பல பேர் இன்னைக்கு தோல்வியை மட்டுமே சந்திச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் சரியான அரசியல் புரிதல் இல்லாதனாலதான். சமீபத்துல கூட ஒருத்தர் லண்டன் எல்லாம் போய் படிச்சுட்டு வந்தாரு. ஒய் நாட் அந்த மாதிரி கோர்ஸ் நீங்க படிக்க கூடாது? கட்சி பணிகள் என்ன, மக்கள் பணிகள் என்ன, அரசியல் செய்வது எப்படி, கவுன்சிலர் ஆவது எப்படின்னு நீங்களும் படிச்சு தெரிஞ்சுட்டு வந்து அரசியல் பண்ணுங்க.